ஹரி ஓம். எல்லாரும் சேர்ந்து குரு ஸ்தோத்திரம் சாண்ட் பண்ணுறோம். ஓம் அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः. चैतन्यशाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः. ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः. अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः. शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पतः गुरोर्पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरु मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः. गुरुरादिरणादिश्च गुरुः परमदैवतं गुरोर्परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. ब्रह्मानन्दं परमसुखदं केवलं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव
त्वमेव सर्वं मम देवदेव. எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. हरि ओम. गुरुवे शरणम. ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं. शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. श्लोकं नंबर 71. ईश्वरो वस्तु तत्त्वज्ञः. ईश्वरो वस्तु तत्त्वज्ञः न चाहं तेष्वस्थितः. न चाहं तेष्वस्थितः. न च मत्स्थानि भूतानि. न च मत्स्थानि भूतानि एवमेव व्यचीक्लुपत्. एवमेव व्यचीक्लुपत्. சங்கரர் வந்து தன்னோட டீச்சிங்கை அசி பதத்தை நோக்கி எடுத்துட்டு போகிறார். இப்போ இதுதான் வந்து விவேக சூடாமணியோட சென்ட்ரல் தீம் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி விவேக சூடாமணி, எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் எந்த உபனிஷத்தோட சென்ட்ரல் தீமும் வந்து இந்த அசி பதம் தான். அதாவது ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம், அதுதான் வந்து சென்ட்ரல் தீம். ஜீவ பிரம்ம ஐக்கியம். இப்போ இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, எது ஹெல்ப் பண்ணுறது? உபனிஷத்தில் மகா வாக்கியம் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வெல் நோன் மகா வாக்கியம் என்னது? தத்வமசி. தத் துவம் அசி. இப்போ இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு பதத்தோடைய மீனிங்கும் வந்து நம்மளுக்கு நன்னா புரிஞ்சிருக்கணும். துவம் பதம் அப்படின்னா யாரை ரெஃபர் பண்ணுறது? துவம் பதம் ஜீவாவை அது ரெஃபர் பண்ணுறது. தத் பதம் அது யாரை ரெஃபர் பண்ணுறது? ஈஸ்வராவை அது வந்து ரெஃபர் பண்ணுறது. அசி பதம் எதை குறிக்கிறது? இது ரெண்டுத்தோட ஐக்கியத்தை, இது ரெண்டுத்தோட ஒன்னஸை வந்து இந்த அசி பதம் வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தத்துவமசி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் பத விசாரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் சென்டென்ஸை வந்து அனலைஸ் பண்ணி மீனிங்கை டிரைவ் பண்ணுறதுக்கு பேர் வாக்கிய விசாரம். இப்போ பத விசாரத்தில் வந்து சம்டைம்ஸ் சில டெக்ஸ்ட்டில் வந்து துவம் பதம் முன்னாடி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து தத் பதம் முன்னாடி இருக்கும். ஸோ துவம் பதம் முன்னாடி இருந்ததுன்னா ஃபாலோட் பை தத் பதமாக இருக்கும், இல்லை முதல்ல தத் பதம் இருந்ததுன்னா அப்புறம் துவம் பதம் இருக்கும். இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வரணுமா இது செகண்ட் வரணுமா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரூல்ஸும் வந்து அதில் கிடையாது. அது எப்படி எந்த ஆர்டரில் வேணாலும் வந்து இருக்கலாம். இப்போ விவேக சூடாமணியில் எதை நம்ம முதல்ல பார்த்தோமா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த பத ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பார்த்தோம்? எந்த பதம் பார்த்தோம்? தத் பதம் பார்த்தோமா, துவம் பதம் பார்த்தோமா? ஸோ நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு. துவம் பதம் தான் வந்து பிகினிங்கில் வந்தது. இப்போ துவம் பதத்தை வந்து எப்படி நம்ம வந்து விசாரம் பண்ணினோம்? எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து துவம் பத விசாரம் பண்ணினோம்? பஞ்சகோஷ விவேகத்தை பயன்படுத்தி நாம் வந்து துவம் பத விசாரத்தை பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த தத்பத விசாரம் பார்த்துட்டு இருக்கோம். தத்பத விசாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பிரம்மனுடைய ஸ்வரூபமானது சொல்லப்பட்டது இல்லையா? என்னன்னு சொல்லப்பட்டது? பிரம்மன் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். இப்போ பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிறது வந்து தத்பத விசாரம் மூலமாக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஐடியாவை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரம்மனுக்கும் வேர்ல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ உபனிஷத் சொல்கிறது ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இப்போ அதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரம்மனுக்கும் ஜகத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பிரம்மன் காரணம், ஜகத் காரியம் இப்படின்னு நாம் வந்து இதை டிரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நிறைய சப் பாயிண்ட்ஸ் வந்து நாம் டிரைவ் பண்ணிகிட்டே போகலாம். என்ன பண்ணலாம்? காரியம் காரணம் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ காரியம் சப்ஸ்டன்ஸு கிடையாது. அப்புறம் காரியம் வெறும் நாம ரூபம் மாத்திரமே. அது என்ன பண்ணுறது? காரணத்தை டிபெண்ட் பண்ணுறது. அப்போ காரணம் இது வந்து காரியம் பற்றி. ஸோ காரணம் எடுத்துட்டோம்னா காரணம் வந்து சப்ஸ்டன்ஸ், அதுக்கு வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, அதுக்கு பேர் சத்தியம். இப்போ காரியம் வந்து நாமரூப டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், காரணம் வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால அதுலேருந்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்போ டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? நம்ம மித்யா அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அப்போ காரணம் சத்தியம், காரியம் மித்யா. இப்போ இதில் எது காரணம்னு பார்த்துருக்கோம்? பிரம்மன் காரணம். அப்போ பிரம்மன் சத்தியம், ஜகத் காரியம். ஸோ ஜகத்து மித்யா அப்படின்னு நாம் வந்து டிரைவ் பண்ணிடுறோம். அதாவது காரியத்வாத் கடவத்து அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியமாக இருக்கிறதுனால பானை மாதிரி அது மித்யா அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ வந்து பானை எடுத்துட்டோன்னா பானை வந்து காரியம். பானையுடைய காரணம் என்ன? களிமண். ஸோ கிளே வந்து காரணம், பானை காரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பானை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி என்னது? வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் இல்லையா? அதனோட சப்ஸ்டன்ஸ் வந்து களிமண் தான். அந்த களிமண்ணுக்கு ஒரு பேர் தான் வந்து பானை அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஜகத் வந்து காரியமாக இருக்கிறதுனால எதனுடைய காரியமாக இருக்குது? பிரம்மனோட காரியமாக இருக்கிறதுனால ஜகத்தும் பானையை மாதிரி வெறும் நேம் அண்ட் ஃபார்ம்
மட்டுமே. இது வந்து அனுமானம் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது, லாஜிக்கலாக வந்து நாம் டிரைவ் பண்ணுற விஷயம். இப்போ ஜெகத் மித்யா காரியத்வாத் கடவத், லாஜிக்கல் சப்போர்ட் இது. இப்போ ஜகத்தோடைய மித்தியத்துவம் இருக்குல்ல, அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம பார்த்தோம். என்ன ஸ்ருதி சப்போர்ட் அதுக்கு இருந்தது. ஸ்ருதினா வேதம். இப்போ உபனிஷத்துடைய சப்போர்ட்டும் நாம் வந்து பார்த்தோம். அதாவது ஜெகத் மித்யா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறதே நாம் வந்து இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணியிருந்தார் சங்கரர்? முண்டக உபனிஷத்துலேருந்து கோட் பண்ணியிருந்தார். அதாவது இருக்கிறது பிரம்மன் மாத்திரமே அப்படின்னு ஒரு மந்திரத்துடைய விஷயத்தை நாம் வந்து பார்த்தோம். பட் தேர் இஸ் நோ வேர்ல்டு அதர் தென் பிரம்மன் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஸ்ருதி சப்போர்ட். ஸ்ருதி சப்போர்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்மிருதி சப்போர்ட்டையும் நாம் வந்து பார்த்தோம். ஸ்மிருதி அப்படின்னா கீதா வாக்கியத்துலேருந்தும் வந்து சங்கரர் வந்து ஜெகத் மித்யா அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுத்தார். என்ன கோட் பண்ணினார்? மத்ஸ்தானி சர்வபூதானி நச்ச மத்ஸ்தானி பூதானி. இப்போ வேர்ல்டு எனக்குள்ளே இருக்குது, வேர்ல்டு எனக்குள்ளே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறத நாம் பார்த்தோம். விச் மீன்ஸ் வேர்ல்டு இஸ் மித்யா. அதனோட டீட்டெயில்ஸ்லாம் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து அப்போ என்ன பார்க்கணும்? லாஜிக்கல் சப்போர்ட்டு பார்த்துட்டோம், ஸ்ருதி சப்போர்ட்டு பார்த்தாச்சு, ஸ்மிருதி சப்போர்ட்டும் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? ஜென்ரலாக ஸ்ருதி, யுக்தி, அனுபவ, இது மூணுத்தோடைய சப்போர்ட்டையும் நம்ம வந்து ஜென்ரலாக எடுத்துப்போம். இப்போ ஸ்ருதியும் ஓவர், எக்ஸ்ட்ராவாக ஸ்மிருதி வேறு பார்த்துட்டோம், லாஜிக்கல் சப்போர்ட்டும் பார்த்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? அனுபவ பார்க்கணும் இல்லையா? அதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் சப்போர்ட், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது எப்படி ஜெகத் மித்யா அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ பார்க்கணும்ல. அது வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அந்த ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 72. யதி சத்யம் பவேத் விஸ்வம், யதி சத்யம் பவேத் விஸ்வம் சுஷுப்தா உபலப்யதாம், சுஷுப்தா உபலப்யதாம் யன்னோபலப்யதே கிஞ்சித், யன்னோபலப்யதே கிஞ்சித் அதோ சத்ஸ்வப்னவன் மிருஷா, அதோ சத்ஸ்வப்னவன் மிருஷா. இப்போ வேர்ல்டு ரியல் கிடையாது அப்படிங்கிறதுக்கான நம்மளுடைய அனுபவ சப்போர்ட் என்ன? இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பிரம்மனோட இன்ட்ரின்சிக் நேச்சராக இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ வேர்ல்டுங்கிறது பிரம்மனோட இன்ட்ரின்சிக் நேச்சர் கிடையாது இல்லையா? இப்போ இன்ட்ரின்சிக் நேச்சர்னால் என்ன? அது வந்து நான் மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொன்னால், இன்ட்ரின்சிக் நேச்சர்னால் எது ஒன்று வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமோ அதுக்கு பேர் இன்ட்ரின்சிக்னு பார்த்துருக்கோம். எது ஒன்று தற்காலிகமாக இருக்கோ அதுக்கு பேர் இன்சிடென்டல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஹாட்னஸ் அது வந்து ஃபயரோட இன்ட்ரின்சிக் நேச்சர். அப்போ ஃபயர் எப்போவுமே ஹாட்டாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஃபயர் அப்படிங்கிறது வந்து ஹாட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹாட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபயரோட இன்ட்ரின்சிக் நேச்சர். இப்போ வந்து ஹாட்னஸ் வந்து ஜலத்தோட இன்ட்ரின்சிக் நேச்சரா? ஜலம் எப்போவுமே சூடாகவே இருக்குமா? எப்போயாவது, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு, இப்போ சூடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜலம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே வந்து அந்த ஹாட்னஸை ரீட்டைன் பண்ணிக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக அது வந்து அதனுடைய நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஹாட்னஸ்ஸுங்கிறது வந்து ஜலத்தோட இன்ட்ரின்சிக் நேச்சர் இல்லை. இந்த ஹாட்னஸ் இப்போ ஜலத்தோட இன்சிடென்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நாம் சொல்லலாம். இது மாதிரி இப்போ இந்த ஃபயருக்கு ஹாட்னஸ் வந்து இன்ட்ரின்சிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட இன்ட்ரின்சிக் நேச்சர் என்ன அப்படின்னு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த புருஷத்துவம், அதாவது ஹியூமன்னஸ் இருக்குல்ல,
அது ஹியூமன்னெஸ்ஸில் வந்து என்ன ரொம்ப ஒஸ்தி நம்மளுக்கு அப்படின்னா இந்த புத்தி மனசு அதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்ல மெச்சோர்டாக ஹை எண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இந்த மனசு புத்தி இதெல்லாம் கூட எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணுற விஷயமாகத்தான் இது கூட இருக்குது. டெம்பரரி ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கிரத்லையும் ஸ்வப்னத்துலேயும் ஸ்வப்ன அவஸ்தாலையும் தான் நான் வந்து இதை பொசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். சுஷுப்தி அவஸ்தாவில் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சுவலி ட்ராப் பண்ணிடுறேன். பட் இதெல்லாம் இல்லைனாலும் இப்போ இந்த ஹியூமனுக்கு வந்து விஷயம் வந்து இந்த புத்தி தான் ஹையஸ்ட்டு, இது புத்தி அதிகோ விசேஷா அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ வந்து சுஷுப்தியில் இந்த இன்டெலெக்டை நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஆனாலும் நான் இருக்கேன். ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். நான் வந்து அன்னமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா எல்லாத்தையுமே வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் ட்ராப் பண்ணிடுறேன். எல்லாமே ட்ராப்டு. ஆனால் அங்கே என்ன இருக்குது? சைத்தன்யம் அங்கே இருக்குது. அப்போ நான் சைத்தன்யமாக இருக்கேன். என்ன ப்ரூஃபு? என்னால் வந்து தூங்கும் பொழுது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியறதே, அதுதான் அதுக்கு ப்ரூஃபு. இப்போ என்னோடய சேத்தன நேச்சருக்கு அதுதான் ப்ரூஃப். அப்போ அது மட்டும்தான் அப்போ ரியல். ஏன்னா சுஷுப்தி அவஸ்தாலையும் அது கண்டினியூ ஆகிறது. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அச்சேத்தன ஆஸ்பெக்ட் எல்லாமே அன்ரியல். இப்போ ஃபிசிக்கல், இமோஷ்னல், இன்டெலெக்சுவல் இந்த கோஷாவோட அது அன்ரியாலிட்டியை நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அன்னமய, மனோமய, விஞ்ஞானமய இதெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய அன்ரியல் நேச்சரை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது அப்படியே நாம் வந்து வேர்ல்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வேர்ல்டும் அன்ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி, ஏன் அப்படி சொல்லலாம்? இப்போ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வேர்ல்டை வந்து என்னால் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? வேர்ல்டோட எப்போ என்னால் வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியும்? நான் வந்து எப்போ என்னோட ஃபிசிக்கல் பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அப்போ தான் என்னால் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட இன்டராக்ஷன் வச்சுக்க முடியும். அப்போ தான் என்னால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஃபிசிக்கல் பாடியும் ஃபிசிக்கல் வேர்ல்டும் சிமிலர், பௌத்திக இல்லையா, பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. இப்போ இந்த பாடி அன்ரியல் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ல்டும் அன்ரியல். சரி, ட்ரீம் ஸ்டேட் எப்படி? ஸ்வப்ன அவஸ்தாவில் நாம் வந்து அந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ட்ரீம் வேர்ல்ட் ஜாக்கிரத் மாதிரியே நம்மளுக்கு சாலிடாக தெரியறது, டான்ஜிபிளாக தெரியறது. ட்ரீம் வேர்ல்டு எப்போ ரியல்? ட்ரீம் போது ட்ரீம் வேர்ல்டு இஸ் வெரி ரியல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ரியல் அது. எப்போ? கனவு கண்டு கொண்டிருக்கும் பொழுது கனவு பிரபஞ்சம் வந்து உண்மையோ உண்மை, கரெக்டாக? அந்த ட்ரீம் வேர்ல்டு வந்து ட்ரீம் வேர்ல்டுனால எனக்கு எல்லா விதமான இமோஷன்ஸையும் கொடுக்க முடியும். ராக, துவேஷ, காம, குரோத எல்லாமே வந்து என்னால் வந்து ஸ்வப்ன அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த இமோஷன்ஸ் எல்லாமே வந்து பாசிபிள். பயம் டெஃபினட்டாக பாசிபிள். ஏன்னா எவ்வளவோ பேருக்கு ஸ்வப்னம் வந்து பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ பயந்து போய் கட்டிலேருந்து கீழே விழறவாள் நிறைய பேர் இருக்கா இல்லையா? ஸோ ஸ்வப்னம்க்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளை பயமுறுத்தக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த ட்ரீமுக்கு வந்து, ஏன்னா ட்ரீமில் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம்ல, இங்கே போகிறோம் வரோம் என்னெல்லாமோ பண்ணுறோம். அப்போ ட்ரீமுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. ட்ரீமுக்கு வந்து இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் க்ரியேட் பண்ணுற மாதிரியே எல்லா விதமான இமோஷன்ஸையும் எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது.
அண்ட் ட்ரீம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. அப்படிப்பட்ட ட்ரீம், அந்த கனவு இருக்கே, அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? பொய் அப்படின்னு சொல்லிடுறோம், அன்ரியல் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால தான் வந்து நிறைய நம்மளுக்கு ஏதாவது வேண்டாத விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்பில் நடந்துருந்துன்னா என்ன சொல்லுவா? ஒரு கெட்ட கனவாக நினச்சி அதை நீ மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா கனவு அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு விஷயம் இல்லை, அந்த மாதிரி அதை நினச்சிக்கோணுவா. கனவுன்னா பொய் அப்படின்னு. ஏன் வந்து கனவை பொய் அப்படின்னு சொல்கிறோம்? முழிச்சுட்ட உடனே அந்த ட்ரீம் வேர்ல்டு டிஸப்பியர் ஆகிடுறது, காணாமல் போய்டுறது அந்த ட்ரீம் வேர்ல்டு. இப்போ இந்த லாஜிக்கை வேதாந்தத்தில் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். எது ஒன்று அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதோ அது அன்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரீம் அப்படி தானே வருது, அப்பியர் ஆகிறது, டிஸப்பியர் ஆகிடுறது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அன்ரியல்னு சொல்கிறோம். வேதாந்தம் சொல்கிறது எது ஒன்று அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதோ அது அன்ரியல். இப்போ எது ஒன்று தோன்றி மறைகிறதோ, யத் வியபிச்சரத் ஸ்வரூபம், இது வந்து டெக்னிக்கல் வேர்ட். வியபிச்சரத் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அப்பியர்ஸ் அண்ட் டிஸப்பியர்ஸ், தோன்றி மறையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். என்ன எக்ஸாம்பிள்? ட்ரீம் பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாக்கிரத் பிரபஞ்சமும் எக்ஸாக்ட்லி லைக் ஸ்வப்ன பிரபஞ்சம் அப்படின்னு சங்கரர் ஆர்கியூ பண்ணுறார். அப்போ இந்த வேர்ல்டு எப்படி இருக்குது? சாலிடாக இருக்குது, டான்ஜிபிளாக இருக்குது, வேர்ல்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்டுனாலையும் ராகத்வேஷ காம குரோத லோப மோக எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த பயத்தை, இந்த வேர்ல்டை வந்து நான் கான்ஃப்ரண்ட் பண்ணணும், எவ்ரிடே நான் வந்து வேர்ல்டோட டீல் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு என்னை பயமுறுத்துறது இல்லை. அப்போது ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸை ஜாக்கிரத் பிரபஞ்சமும் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுறது இல்லையா? தேர்ஃபோர் ஜாக்கிரத் பிரபஞ்சம் மித்யா, வியபிச்சரத் ஸ்வரூபத்வாத் ஸ்வப்னவத். இப்போ வியபிச்சரத் ஸ்வரூபம் அப்படின்னா அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்வப்ன பிரபஞ்சம் வந்து அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதுனால அது அன்ரியல்னு சொல்கிறோமே, அதே மாதிரி தானே ஜாக்கிரத் பிரபஞ்சமும் அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறது. ஸ்வப்ன பிரபஞ்சம் மாதிரியே இதுவும் அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதே அப்படின்னு. இது வந்து இந்த லாஜிக் வந்து எங்கே யூஸ் பண்ணுற அப்படின்னா மாண்டூக்கிய காரிகா அப்படின்னு, மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு கௌடபாதர் ஒரு காரிகா எழுதியிருக்கார். அங்கே 2nd சாப்டரில் வைத்தத்திய பிரகரணம் அப்படின்னு பேர். அதில் வந்து இது இந்த லாஜிக்கானது யூஸ் பண்ணப்படுறது. யதி சத்தியம் பவேத் விஸ்வம் சுஷுப்தோ உபலப்யதாம். இப்போ இந்த வேர்ல்டும் ரியல் அப்படின்னு சொன்னால், யதி சத்தியம் பவேத் விஸ்வம், இந்த வேர்ல்டும் ரியல் சத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னால் எது மாதிரி? சைத்தன்யம் மாதிரி. இப்போ சைத்தன்யம் சத்தியம் இல்லையா? சைத்தன்யம் எல்லா அவஸ்தாலையும் இருந்துட்டுருக்கு, ஏன்னா அது அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ சைத்தன்யம் மாதிரி இந்த வேர்ல்டும் ரியல் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டும் வந்து 3 ஸ்டேட்லேயும் அவைலபிளாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ எது ஒன்று பார்ஷியலாக அவைலபிளாக இருக்கோ அது அன்ரியல், எது ஒன்று எப்பவுமே இருக்கும் அதை வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் வியாப்தி அப்படின்னு பேர். இது ஒரு டெஃபினிஷன். எது ஒன்று எப்பவுமே இருக்கோ அது ரியல், எது ஒன்று பார்ஷியலாக மட்டும்தான் அவைலபிளாக இருக்கோ அது வந்து அன்ரியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சுஷுப்தியில் இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் இருக்கா இல்லையா? அவைலபிளா நாட் அவைலபிளா? சுஷுப்தியில் இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் இஸ் நாட் அவைலபிள். அப்போனா ஜாக்கிரத் பிரபஞ்சம் இஸ் பார்ஷியலி அவைலபிள். இப்போ இந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரத் பிரபஞ்சம் இஸ் அன்ரியல். இப்போ ஜாக்கிரத் பிரபஞ்சம் மட்டும் ரியலாக இருந்ததுன்னா, யதி விஸ்வம் சத்தியம் பவேத்,
அது சுஷுப்தியிலும் அவைலபிளாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறார் சங்கரர். சைத்தன்யவத், சைத்தன்யம் மாதிரி, ஏன்னா சைத்தன்யம் சுஷுப்தியிலும் அவைலபிளாக இருக்கு. சைத்தன்யம் சுஷுப்தியிலையும் அவைலபிளாக இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? சுஷுப்தி அப்படின்னு நான் பேசுகிறேனே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே அந்த நேரத்துலேயும் அது இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்போ சுஷுப்தோ உபலப்யதாம், சுஷுப்தியிலையும் அது இருக்கணும். எது? ஜாக்கிரத் பிரபஞ்சம் சுஷுப்தியிலையும் இருக்கணுமே. சுஷுப்தி அவஸ்தால எனக்கு வேர்ல்டை பர்சீவ் பண்ண முடியணுமே, எனக்கு வேர்ல்டு தெரியணும்ல, வேர்ல்டோட நான் வேர்ல்டை நான் பார்க்கணும், வேர்ல்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எப்போ? சுஷுப்தியிலையும் பண்ணியிருக்கணும். எப்போ வேர்ல்டு ரியலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சுஷுப்தி அவஸ்தாலையும் எனக்கு வேர்ல்டு தெரியும். ஆனால் கிஞ்சித் ந உபலப்யதே, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சுஷுப்தியில் எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. சுஷுப்தோ கிஞ்சித் ந உபலப்யதே, உபலப்யதேனா தெரியறதில்லை, காண்பதில்லை. அதாவது டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நம்ம எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை. இப்போ எதையுமே அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும்? டைம் அண்ட் ஸ்பேஸையும் அதில் நாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது ஸ்பேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா? எந்த இடத்துல தூங்கின்னு இருக்கோம், எந்த பொசிஷனில் தூங்கின்னு இருக்கோம், ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? அப்புறம் நம்ம தூங்கி ஒரு 1/2 an hour அப்படின்னு தூக்கத்தில் தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. எழுந்ததுக்கப்புறமா வேணால் அப்ராக்சிமேட்டாக அதுவும் நம்ம டைம் சொல்லலாம், இவ்வளோ நேரம் நான் தூங்கியிருக்கேன். எக்ஸாக்டாக தூங்க போகிற டைமை நம்மளால் நோட் பண்ணவே முடியாது. அப்போது டைம் அண்ட் ஸ்பேஸை கூட நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அப்போ கால அதீதா தேச அதீதா. இப்போ தேச அண்ட் கால அதுவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது திங்ஸ் பற்றி எப்படி பேசுறது? இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படும்? ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா ஸ்பேஸ் தான் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும் இல்லை? இப்போ அதுவே இல்லைன்னா, ஸ்பேஸே இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பாக்கி ஆப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் எப்படி பேச முடியும் இல்லையா? அப்போ தேச கால பதார்த்த எல்லாமே கான், எதுவுமே அங்கே இல்லை. அப்படின்னா என்ன? இது எல்லாமே சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். எப்படி? ஸ்வப்னவத், ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படி அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதோ எப்போ? ஸ்வப்ன அவஸ்தாவில். அது மாதிரி சுஷுப்தி அவஸ்தாவில் வேர்ல்டு டிஸப்பியர் ஆகிடுறது. இப்போ எதனால ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை நாம் சுஷுப்தியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அதனால என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? அத்தஹ அசத் மிருஷா, அசத் ஸ்வப்னவத் மிருஷா. எப்படி ஸ்வப்னம் அன்ரியலோ, மிருஷான அன்ரியல்னு அர்த்தம், அது மாதிரி ஜாக்கிரத் பிரபஞ்சமும் அன்ரியல். இப்போது என்ன எசன்ஸ் இதில் அப்படின்னா, எது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆர் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எது சொல்லணுன்னாலும் ஃபஸ்ட்டு திங்க அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கோ என்ன தேவை? அவேர்னஸ் தேவை இல்லையா? somebody has to be aware of that. இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது நோவபிளாக இருக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். ஸோ எந்த பொருளோட எக்ஸிஸ்டன்ஸுமே நாலெட்ஜை டிபெண்ட் பண்ணுறது. நாலெட்ஜ் ஏற்படுறதுக்கு கான்ஷியஸ்னஸ் தேவை. இப்போ ஜாக்கிரத் பிரபஞ்சம் அசத்து, ஏன்னா அது பர்செப்ஷனை டிபெண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்வப்ன பிரபஞ்சம் மாதிரி அதுவும்
அசத்து தான், அன்ரியல் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுஷுப்தி அவஸ்தாவில் நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ஜாக்கிரத் பிரபஞ்சமும் அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறது. அப்போ எது ஒன்று அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதோ அது அன்ரியல். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது வந்து ஆல் த டைம் அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து எதை சத்தியம்னு ஒத்துக்கிறோம்? ஆல் த டைம் எது வந்து அவைலபிளாக இருக்கோ அதை தான் நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். 3 காலத்துலேயும் அவைலபிளாக இருக்கிறது தான் சத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சொப்ன பிரபஞ்சம் மாதிரி ஜாக்கிரத் பிரபஞ்சமும் அன்ரியல் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? ஸ்லோகம் படிச்சுட்டு பாருங்கள். ஸ்லோகம் நம்பர் 73. அத ப்ருதங் நாஸ்தி ஜகத் பராத்மனஹ அத ப்ருதங் நாஸ்தி ஜகத் பராத்மனஹ ப்ருதக் பிரதீதிஸ்து மிருஷா குணாஹிவத் ப்ருதக் பிரதீதிஸ்து மிருஷா குணாஹிவத் ஆரோபிதஸ்யாஸ்தி கிமர்த்தவத்தா ஆரோபிதஸ்யாஸ்தி கிமர்த்தவத்தா அதிஷ்டானமாபாதி ததா பிரமேன அதிஷ்டானமாபாதி ததா பிரமேன. இப்போ ஜட பிரபஞ்சம் வந்து சைத்தன்யத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத சங்கரர் வந்து சொல்லின்னு வர்றார். இப்போ இனர்ட் விஷயம் வந்து தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணுறது. இப்போ இனர்ட் விஷயம் வந்து ஜகத்து, கான்ஷியஸ்னஸ் பிரம்மன். தேர்ஃபோர் ஜகத் பிரம்மனை தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு டிபெண்ட் பண்ணுறது. அதனால வேர்ல்டு மித்யா, பிரம்மன் சத்தியம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதஹா, அதஹானா தேர் ஆஃப்டர், அதுக்கப்புறம். எதுக்கப்புறம்? ஸ்ருதி பிரமாணம் சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம், ஸ்மிருதி பிரமாணம் சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம், யுக்தி பிரமாணம் சப்போர்ட்டுக்கு அப்புறம், யுக்தினா லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்தை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்ருதி, ஸ்மிருதி, யுக்தி, அனுபவ, இந்த 4ம் சப்போர்ட் பண்ணதுனால ஜாக்கிரத் ப்ருதக் நாஸ்தி. என்ன அர்த்தம்? வேர்ல்டுன்னு ஒரு செப்பரேட் என்டிட்டி கிடையாது. ப்ருதக்னா செப்பரேட்டாக, தனியாக. வேர்ல்டே கிடையாதுன்னு நம்ம சொல்லலை. என்ன சொல்கிறோம்? வேர்ல்டுனால செப்பரேட்டாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு டெஸ்க் இருக்குன்னா டெஸ்கே இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம்? டெஸ்க்குன்னு ஒன்று உட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜகத் ப்ருதக்கு, ப்ருதக்னா செப்பரேட் ஃப்ரம், அதுக்கு வேறா. பராத்மனஹா, பராத்மனா அப்படின்னா பராத்மா. பராத்மானா என்ன அர்த்தம்? பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். வேர்ல்டு பிரம்மனுக்கு வேறாக இல்லை அப்படின்னா வேர்ல்டு மித்யா, பிரம்மன் சத்தியம். இப்போ இந்த ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி தெரியறது அப்படின்னா, இந்த வேர்ல்டை நம்ம வந்து தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ சங்கரர் சொல்கிறார், ஆமாம் அது வந்து கன்ஃபியூஷன்னால் உனக்கு அப்படி தெரியறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு பேரை கொடுத்துட்டோம்னா நாம் என்ன நினச்சின்றோம், அது வந்து இன்னொரு புது விஷயம் போல் இருக்குது அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்மளுடைய பழக்கமாக இருக்குது, இதுதான் நம்மளோட ஓரியன்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அந்த இன்வென்ட்ரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இப்போ ஒரு ரூமுக்கு போய் இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது லிஸ்டடு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி 10 சேரு, 2 பென்சில், 3 பேனா அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்மளோட மைண்டு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. எத்தனை பேரை நம்ம எழுதுகிறோமோ அத்தனை ஆப்ஜெக்டு அப்படின்னு நாம் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 10
10 பேர் வந்து இந்த பேப்பரில் எழுதியிருந்தோன்னா 10 ஆப்ஜெக்ட்டு, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நிறைய பேர் இருந்ததுன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ். பட் வேதாந்தம் என்ன சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலையும் இது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறது. 2 பேர் இருக்கலாம், ஆனால் இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸாக கூட இருக்கலாமே அப்படின்னு வேதாந்தம் நம்மளை யோசிக்க சொல்கிறது. என்ன எக்ஸாம்பிள்? திருப்பி ஒரே 2-3 எக்ஸாம்பிள் தான் மாற்றி சொல்லிட்டு இருப்போம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? 2 பேர் ஒரே சப்ஸ்டன்ஸு. பானை, களிமண். களிமண், பானைன்னு 2 பேர் தான், ஆனால் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்னது? களிமண் மட்டும்தான். அப்புறம் டெஸ்க்கு வுட்டு எடுத்துக்கலாம், 2 பேர் ஒரே சப்ஸ்டன்ஸு. அப்புறம் கோல்டு பேங்கிள், கோல்டு செயின், கோல்டு மோதிரம், கோல்டு நெக்லஸ், வாட் எவர் இல்லை. அப்போது இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ், ஆனால் எவ்வளோ பேர் அதுக்கு இல்லையா? அப்போ அது எல்லாத்தோட சப்ஸ்டன்ஸும் ஒன்று தான். அதனால் மெனி நேம்ஸ் do not prove many objects. இது எப்போ எஸ்பெஷலி ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 வார்த்தை ஒரு சப்ஸ்டன்ஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோமே, இது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 2 வார்த்தையில் வந்து ஒரு வார்த்தை காரணத்தை ரெஃபர் பண்ணியும் இன்னொரு வார்த்தை காரியத்தை ரெஃபர் பண்ணியும் இருக்குது அப்படிங்கும் பொழுது வேர்ட்ஸ் மெனி, சப்ஸ்டன்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேதாந்தம் சொல்கிறது பிரம்மனும் வேர்ல்டும் அது மாதிரி தான். 2 வேர்ட்ஸு வார்த்தைகள், ஆனால் 2 சப்ஸ்டன்ஸு கிடையாது. இப்போ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரம்மனோட இன்னொரு பேர். எப்படி வந்து டெஸ்க் அப்படிங்கிறது உட்டுக்கு இன்னொரு பேரோ, வளையல்ங்கிறது கோல்டுக்கு இன்னொரு பேரோ, வேர்ல்ட் இஸ் அனதர் நேம் ஃபார் பிரம்மன். ஏன்னா அது பிரம்மனோட ப்ராடக்ட். பிருதக் பிரதீதிஸ்து அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியறதேன்னு சொன்னால், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, செப்பரேட்டாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ப்ளூராலிட்டி எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்னால், அது எதனால அப்படின்னா சங்கரர் சொல்கிறார் பேர்னால தான் அப்படின்னு சொல்கிறார். நீ புதுசாக பேரை இன்வென்ட் பண்ணி ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்லேயே நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டை எடுத்தாலும் இப்போ இங்கிலீஷில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தாத்தா பாட்டி காலம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து இருந்தது ரொம்ப. இப்போது அண்ட் ப்ராபபிளி ஒரு 20 years பேக் அண்ட் இப்போ பார்த்தா ஃபுல்லாக அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்குது இல்லையா? இப்போ எப்படி, இப்போ வந்து ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொன்னால் எலிவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லிஃப்ட்டுங்கிறது ஒரு விஷயம், எலிவேட்டருங்கிறது ஒரு விஷயமா அப்படின்னா ஒரே விஷயத்தை குறிக்கிற 2 different வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம், ஆனால் இப்போ என்ன சொல்கிறாத குக்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்கெட்டு தான் அது. குக்கீஸ் அப்படின்னா ஓ அது வேறு ஏதோ ஒன்று போல் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதா இல்லையா? குக்கீஸ் அப்படின்னு சொன்னோடனே சாதாரண பிஸ்கெட்டு தான், ஆனால் எப்படி நம்ம ஓ அது வேறு ஏதோ சம்திங் எல்ஸ், அது இன்னொரு விஷயம் போல் இருக்குது, இன்னொரு ஐட்டம் போல் இருக்குது அப்படின்னு நாம் வந்து நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இப்போ வந்து சொல்லுவாள்ல, தமிழில் கூட நம்ம வந்து இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற வாழ்க்கை வந்து சர்க்கரை ஒரு சர்க்கரை இதுதான் தெரியும் இல்லை? இப்போ வேறு ஏதாவது நம்ம வந்து டவுன் சவுத் போனோன்னா சீனி அப்படின்னு சொல்லுவா, ஜீனின்னு சொல்லுவா, அஸ்கா அப்படின்னு சொல்லுவா. இப்போ இங்கே இருக்கிற சென்னை பசங்க கிட்ட வந்து அஸ்கா 1 கிலோ அப்படின்னு சொன்னோன்னா அவள் வந்து அது ஏதோ ஒரு வேறு ஏதோ ஏலியன் இதுலேருந்து வந்து எதையோ வாங்கிட்டு வர சொல்கிற மாதிரி அவள் வந்து யோசிப்பா. அவளுக்கு என்ன அப்படின்னு தெரியாது. பட் அது என்ன குறிக்கிறது? ஒரே சப்ஸ்டன்ஸை குறிக்கிற வேறு வேறு பேர். இப்போ நீலு, வாட்டர், பானி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, வேறு வேறு லாங்குவேஜில் ஒரே சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்போது வேர்ட்ஸ்னால தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இப்போ அல்டிமேட் சம்சாரமே வந்து வெர்பல் தான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ராங் வேர்ட்ஸு வித் ராங்
மீனிங்கை வந்து நாம் உள்ளே போட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால அதுதான் சம்சாரமே ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இப்போ பிருதக் பிரதீதிஸ்து, இந்த ஐடியா ஆஃப் டூவாலிட்டி இருக்கே, அது வந்து வேர்ட்ஸுனால தான் ஏற்படுறது, பேர்னால தான் அது ஏற்படுறது. இப்போ வந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். அலை அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அலை அப்படின்னு சொன்னால் சம்சாரி அப்படின்னு அர்த்தம். ஏன் அலை அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அலை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் க்ரியேட் ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் அது வந்து கரையை வந்து மோதினதுக்கப்புறமா அந்த அலையானது முடிஞ்சு போயிடுறது. அப்போ அந்த அலைக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த்துன்னு ஒன்று இருந்ததுன்னா டெஃபினட்டாக டிஓடி கண்டிப்பாக இருக்கும். அப்போ நான் வந்து இமீடியட்டாக என்ன கனெக்ட் பண்ணுறேன், அலை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்னோடய மைண்டு வந்து மார்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது. மார்டாலிட்டின்னா என்ன அர்த்தம்? மரணத்துக்கு உட்பட்ட, அது வந்து போயிடும், கொஞ்சம் காலம்தான் அது இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த அலைக்கு வந்து லைஃபு அப்படின்னு என்னோடய மைண்டு வந்து இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது. இதே ஜலம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணினேன்னா இப்போ என் மைண்டு வந்து மார்டாலிட்டி பற்றியே யோசிக்காது. எதை யோசிக்கும்? இம்மார்டாலிட்டி அப்படின்னு அதை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஜலம் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அவைலபிள் அந்த இடத்துல இல்லையா. அலை அப்படின்னு சொன்னால் மார்டாலிட்டின்னு என்னோடய மைண்டு வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணுறது. அதே விஷயத்தையே ஜலம் அப்படின்னு சொன்னால் இம்மார்டாலிட்டி அப்படின்னு அது வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது வார்த்தையோட பிரயோகத்தினால ஹோல் கான்செப்டையே நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிகிறது. அப்போ பேரில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கவே கூடாது. பேரில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்பர் ஷாப் அப்படின்னு முன்னாடி கூப்பிட்டுருந்தா இப்போ என்ன சொல்கிறா? ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் அப்படின்னு அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பேர் கொடுக்குறாள். இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து யாருக்காவது இந்த டிசபிலிட்டிலாம் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கை கால் அதுலலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முன்னாடி வந்து அவளை நம்ம வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம், மாற்று திறனாளி. அப்போ அவளுக்கே வந்து ஒரு ஃபீல் குட் அப்படி இருக்கும்ல, நம்மளை வந்து அவளை வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வேர்ட்ஸ் வந்து இட் மேக்ஸ் தி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நாம் என்ன பண்ணிடுறோம்? நாமளே வேர்டை வந்து இன்வென்ட் பண்ணி அதில் போய் மாட்டிக்கிறோம். இப்போ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு நம்மளுக்கு வேர்ட்ஸு தேவைப்படுறது இல்லை. ஒரே வார்த்தையை பயன்படுத்தினா நம்மளால் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை பண்ண முடியாது. இப்போ களிமண் பானை, களிமண் தட்டு அப்படின்னா களிமண்ணை கொண்டு வான்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தா என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னே புரிஞ்சுக்க முடியாது. இப்போ வேதாந்தம் சொல்கிறது, நீ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக எவ்வளோ வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, ப்ராப்ளமே இல்லை. பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இதெல்லாம் வெறும் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இப்போ வேர்ட்ஸுக்கு வந்து டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி மட்டுமே உண்டு. இதை தான் வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வளையல் தான், செயின் தான், மோதிரம் தான். இப்போ செயின் வேறு, வளையல் வேறு தான். இது வந்து வியாபகாரிக சத்தியம், வியாபகாரத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய விஷயம். அப்படியே அதை வந்து அல்டிமேட் ரியாலிட்டின்னு எடுத்துன்ற கூடாது. இப்போ இப்படி வந்து பலவாறாக நம்மளுக்கு தெரியறதே அது வந்து நம்மளுடைய மிஸ்டேக்னால, மிஸ்கன்செப்ஷன்னால. குணாஹிவத்து, குணாஹி அப்படின்னு சொன்னால் ரஜ்ஜு சர்ப்ப அப்படின்னு அர்த்தம். ரஜ்ஜு சர்ப்பனா கயறு பாம்பு, குண அப்படின்னா கயறுன்னு அர்த்தம், அஹீனா ஸ்னேக்குன்னு அர்த்தம். கயறில் பாம்பு தெரியறது, பட் பாம்புன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல ஆக்சுவலாக இருக்கா அப்படின்னு நம்ம என்கொயர் பண்ணி பார்த்தா பாம்புன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல இல்லவே இல்லை. என்ன இருக்குது? கயிறு தான் இருக்குது. இப்போ ஆரோபிதஸ்ய அர்த்தவத்தா கிமஸ்தி. ஆரோபிதம் அப்படின்னா கல்பிதம் பண்ணப்பட்ட. இப்போ கயத்தில் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்? பாம்பை இப்போது கல்பிதம் பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ கல்பிதம் பண்ணப்பட்ட பாம்புக்கு சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்க முடியும்? இப்போ கோல்டு வந்து வளையலாக அப்பியர் ஆகிறது,
வளையலுக்கு எது சப்ஸ்டன்ஸ்? வளையலுக்கே சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அப்பியரன்ஸுக்கு சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடையாது. அதிஷ்டானம் ஏவ ததா அபாதி. ஒரே சப்ஸ்டன்ஸ் தான் இப்படி மேனிஃபோல்டாக அப்பியர் ஆகிறது. அதிஷ்டானம்னா சப்ஸ்ட்ராட்டம், சப்ஸ்டன்ஸ். அப்போ அப்பியரன்ஸை பார்த்து அது உண்மைன்னு நினச்சுடாத, அப்பியரன்ஸுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அந்த கார்ட்போர்ட் சேர் எக்ஸாம்பிளை நாம் வந்து ஞாபகப்படுத்திட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கார்ட்போர்டு சேரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? அது எனக்கு சப்போர்ட்டு கொடுத்துடும்னு நினச்சி அதில் போய் நாம் உட்காந்துன்ற கூடாது. இப்போ இந்த ஹோல் வேர்ல்டே வந்து கார்ட்போர்ட் சேர் மாதிரி தான். அதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ இருக்கிற ஒரே பேசிக் சப்ஸ்டன்ஸ் பிரம்மன், சைத்தன்ய தத்துவம். இப்போ பிரமேன, இப்போ கன்ஃபியூஷன்னால், பிரமா அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். இப்போ இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வேர்ல்டு வந்து ப்ளூரலாக தெரியறது. இப்போ வந்து சமுத்திரத்தில் நாம் அலையை பார்த்தாலோ இல்லை பபிள்ஸை பார்த்தாலோ இல்லைனா வந்து அந்த நுரையெல்லாம் வரும்ல அதை பார்த்தாலோ அது எல்லாமே ஆக்சுவலி என்னது? ஜலம் மட்டுமே. அப்போ ஒரே ஜலத்தை சமுத்திரங்கிறோம், அலைங்கிறோம், நுரைங்கிறோம், இல்லை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் ஒன் சப்ஸ்டன்ஸ். அப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் பிரம்மைவ தத் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத். இதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்திக்கணும். இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திண்டா இருக்கிறது பிரம்மன் மட்டுமே அப்படின்னு புரியும். பட் இப்படி ப்ளூரலிஸ்டிக்காக தெரியறதுக்கு காரணம் கன்ஃபியூஷன், பிரமா. இப்போ ஜென்ரலாக வந்து வேதாந்தத்தில் பிரமா அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பான்னு 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு கொடுப்பா. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பாம்பு கயிறு, நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், கயிறை வந்து பாம்பை பார்க்குறோம். இன்னொன்று வந்து சில்வர் ஷெல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பீச் மணலில் வந்து சிப்பிலாம் இருக்கும்ல, அது வந்து அது மேலே வந்து சன்லைட் பட்டுது அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா எப்படி இருக்குமா அப்படின்னா ஒரு வெள்ளி காசு மாதிரி அது வந்து நம்மளுக்கு தூரக்கல்லேருந்து தெரியும். இது 2 எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த கன்ஃபியூஷன் நம்ம எப்படி கல்பித்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுப்பா. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், இந்த பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இது வந்து அந்த இல்லாத பாம்பு நம்மளை எப்படி வந்து பயமுறுத்துறது, ஹேட்ரெட் க்ரியேட் பண்ணுறதுல அதை வந்து காமிக்கிறதுக்காக பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் கொடுப்பா. அப்புறம் வந்து எப்படி ஹேட்ரெடுன்னு சொல்கிறோம், அதை இல்லாத பாம்பு பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வரும்? பயம் ஏற்படும். பயம் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த விட்டு நாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம்ல, அந்த நிவிருத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்து ஹேட்ரெடாக அதை வந்து சொல்கிறது, விட்டா போகிறோன்னு கிளம்பிடுறோம். இப்போ இந்த சில்வர் ஷெல் இருக்குல்ல, அது எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அன்ரியல் விஷயம் நம்மளுக்கு ராகத்தை ஏற்படுத்துறது. ராகன விருப்பு. இப்போ அது வந்து சில்வர் காயின் மாதிரி தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? அதை போய் எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு தோணும்ல, அதை போய் நம்ம வச்சுக்கலாமே, யூஸ் ஆகுமே நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. அக்வயர் பண்ணணும், பிரவருத்தி பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எண்ணம் ஏற்படுறது இல்லையா. அப்போது ஒரு அன்ரியல் விஷயத்தினால ராகத்தையோ துவேஷத்தையோ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லப்படுறது. இப்போ ஹோல் வேர்ல்டே வந்து பாம்பு கயிறு அண்ட் சில்வர் ஷெல் தான். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்குமோ ஆர் பிடிக்கிறதோ வாட் எவர், இதெல்லாம் வந்து எது கீழே போட்டுக்கணும்? ஷெல் சில்வர் கீழே போட்டுருணும். டியரஸ்ட் சன், டியரஸ்ட் டாட்டர், லவபிள் மதர், ஃபாதர் எல்லாம் இருக்கால்ல, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பிரதர், சிஸ்டர். சப்போஸ் பிரதர்லாம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து ஷெல் சில்வர் மாதிரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்ரியல். இதே வந்து நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்காத ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல, ஃபஸ்ட்டு எனிமி அவள் கூட என்னது, அதை பாம்பு கயிறு எக்ஸாம்பிள் கீழே போட்டு அது கூட அன்ரியல் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ எது ரியாலிட்டி?
வித்யா வினயசம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டித சமதர்ஷிணः. ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது, இருக்கிறது ஒரே பிரம்மன் மட்டும்தான். அது ஆப்ஜெக்ட் ஆஃப் ராகாவும் கிடையாது, ஆப்ஜெக்ட் ஆஃப் துவேஷாவும் கிடையாது. அப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை, அக்வயர் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலி எதுவுமே இல்லை. இப்போ இந்த பாம்பு கயிறு எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறோம், அது இருக்கிற இடத்த பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், கையை நீட்டி இது பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஸ்னேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. இப்போ இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த சென்டென்ஸில் 2 பார்ட் இருக்குது. இது பாம்பு, அதில் 2 பார்ட் சென்டென்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட் இது திஸ் இஸ் இருக்குல்ல, அது ஒரு பார்ட். அப்போது இது அப்படின்னு சொல்கிறோமே, அது ஜென்ரலாக எதை ரெஃபர் பண்ணுறது, எது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. திஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு அர்த்தம். இப்போ இது அப்படிங்கிறது ரியல், திஸ் இஸ்ங்கிறது ரியல். ஏன்னா திஸ்னஸ் இருக்குல்ல, அது என் கண்ணு எதையோ ஒன்றத்தை இப்போது பெர்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ சாமானிய அம்ச அப்படின்னு சொல்கிறோம், ஜென்ரல் ஆஸ்பெக்ட். இது இந்த திஸ் பார்ட் ஜென்ரல் ஆஸ்பெக்ட், அது ரியல். ஏன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. 2வது பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கோம், பாம்பு ஸ்னேக் அப்படின்னு சொல்லியிருக்கோமே, அந்த பார்ட் அன்ரியல். எப்படி அந்த பாம்பு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் அன்ரியல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் அது கிட்டக்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இப்போ நெகேட் ஆகும், எது இப்போது அந்த சென்டென்ஸ்லேருந்து எது நீங்கிடும். இப்போது திஸ் இஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நான் போய் டார்ச் லைட் வச்சு வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போது திஸ் இஸ் நெகேட் பண்ணிவிடுவோமா, ஸ்னேக்கை நெகேட் பண்ணிவிடுவோமா. இப்போது அந்த ஸ்னேக் பார்ட்டு தான் இப்போ சென்டென்ஸ்லேருந்து நெகேட் ஆகும். அந்த திஸ் இஸ் இருக்குல்ல, அது இப்போ கூட அப்படியே ரீடெயின் ஆகிடும் இல்லையா. ஸ்னேக் அப்படிங்கிறது மட்டும்தான் நெகேட் ஆகும். இப்போ எதை நெகேட் பண்ண முடியறதோ அது அன்ரியல், எது நெகேட்டே பண்ண முடியாதோ அது ரியல். இப்போ திஸ் இஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலேயும் 2 பார்ட் இருக்குது. திஸ் இஸ் அது ரியல், ஏன்னா தேர் இஸ் சம்திங் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பார்ட் என்னது இப்போது, வேர்ல்டு. இப்போ இந்த வேர்ல்டு பார்ட்டு அன்ரியல். ஏன் அன்ரியல், ஏன்னா வேர்ல்டு பார்ட்டை என்னால் நெகேட் பண்ண முடியும். எப்போ நான் வேர்ல்டு பார்ட்டை நெகேட் பண்ணுவேன், வேதாந்தா கிளாஸ்லாம் எனக்கு புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் வேர்ல்டு பார்ட்டை என்னால் நெகேட் பண்ண முடியும். வேர்ல்டை நான் நெகேட் பண்ணிவிடுவேன், ஆனாலும் திஸ் இஸ்ஸை நான் ரீடெயின் பண்ணிப்பேன். அப்போ திஸ் இஸ் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லிடுவேன், திஸ் இஸ் பிரம்மன். இப்போ இது பிரம்மன், அது பிரம்மன், ஷீ இஸ் பிரம்மன், ஹீ இஸ் பிரம்மன், எல்லாமே இருக்கிறது என்னது, வெறும் பிரம்மன் மாத்திரமே. இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம்ல, ஒரு மிஸ்டேக் கமிட் பண்ணுறோம்ல, அந்த மிஸ்டேக்கில் கூட ஃபஸ்ட்டு பார்ட்டு ரியலாக தான் இருந்தாகணும் இல்லையா. ஏன்னா ஒரு தப்பு இருக்கணும்னா அதுக்கு அதிஷ்டானம் ஒன்று இருந்தாகணும்ல. இப்போது அந்த சத்தியம் இருந்தால் தான் மிஸ்டேக்கே ஆக்சுவலி நம்மளால் கமிட் பண்ண முடியும். ஏன்னா எரர் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது திஸ் இஸ் சேர் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ்ங்கிறது ரியல், சேருங்கிறது அன்ரியல். ஏன்னா ஈஸ்னஸ் இருக்குல்ல, அது எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எதை சேர்ந்தது, இட் பிலாங்ஸ் டு பிரம்மன். அப்போ ரோப் ஸ்னேக் எக்ஸாம்பிளில் டோட்டலாக இருட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, டோட்டல் வெளிச்சம் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டோட்டல் இருட்டிலையும்
பாம்பு அப்பியர் ஆக போகிறதில்லை. டோட்டல் வெளிச்சத்துலேயும் பாம்பு அப்பியர் ஆக போகிறதில்லை. எப்போ இப்போ பாம்பு அப்பியர் ஆகிறது? எப்போ பார்ஷியலாக கயரை மட்டும் நாம் வந்து கிராஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் வந்து பாம்பு வந்து அப்பியர் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த வேர்ல்டை வந்து நம்ம தப்பாக கிராஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா பார்ஷியலாக ட்ரூத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா திஸ் இஸ்ஸை வந்து நம்ம பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து மிஸ்டேக்காக ஆக்சுவலி கமிட் பண்ணுறோம். இப்போ இது பிரம்மன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தப்பு பண்ணிடுறோம். இது ஜகத்து அப்படின்னு நாம் மிஸ்டேக் பண்ணிடுறோம். இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆல் த டைம் இருந்துட்டே இருக்கு. ஆனால் நாம் பிரம்மனை மிஸ் பண்ணிவிட்டு ஜகத்தை டேக் பண்ணிடுறோம். இப்போ பிரம்மன் சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்னு ஸ்வரூப லக்ஷணத்தை பார்த்தோமா. அப்புறம் ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு அது என்ன லக்ஷணம்? தட்டஸ்த லக்ஷணம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தட்டஸ்த லக்ஷணம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஜகத்தை மித்யா அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுறோம். ஸோ தட்டஸ்த லக்ஷணமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஆத்மாவை பற்றி பார்த்தோம், பிரம்மன் பற்றி செப்பரேட்டாகவும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? நம்ம ஐக்கியம் டாபிக் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் விஷயமாக வரணும். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் வந்து மெயின் தீம் ஆஃப் விவேக சூடாமணி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாளைக்கு நம்மளுக்கு வந்து விவேக சூடாமணி கிளாஸ் இருக்கும். சேம் 6:20